ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 41 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே நைன் டெயில்ஸோட பிளேஸை தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ சாஸ்கேவை திருப்பி கொடுறான்ட்டு கத்திருப்பான்ல அந்த விஷயம். அதே மாதிரி சாஸ்கே உனக்கு சொந்தமானவன்கிற மாதிரி ஏன் முன்னால பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாருவை திட்டிருப்பான். அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. நருட்டோவோட இவ்வளோ கோவம் இருக்கு இல்லையா, இந்த கோவம் தான் அந்த நைன் டெயில்ஸை எழுப்புற மாதிரி காமிப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஃபுல் ரேஜோட இருப்பான். நருட்டோவோட கோவன்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல கூட ஒரோச்சிமாரு இன்ட்ரெஸ்டிங்பான். இது நருட்டோவை எச்ச காண்டேத்தும். டென்ஜி பிரிட்ஜை டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க. இந்த இடத்துல த டாப் சீக்ரெட் மிஷன் பிகின்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ செம காண்டில் இருக்கும்போது காபுட்டோ அட்டாக் பண்றதுக்கு வருவான் சக்ரா ஸ்கேல்பலை யூஸ் பண்ணி. நருட்டோ சும்மா கத்துவான். அந்த சவுண்ட் வேவுக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமான இம்பாக்ட் ஆகும். காபுட்டோவை தூக்கி எறியும் போது பெரிய பிளாஷ் அடிக்குது இல்லையா, அதனால சக்குரா கண்ண மூடிட்டு காபுட்டோ சக்ரா மேல மோதிடுவான். யாமட்டோ அண்ட் சாய் ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போய் விழுவான் காபுட்டோ எந்திரிச்சிட்டு வெறும் சக்ராவை மட்டுமே வச்சு இவ்வளவு டேமேஜா ஏற்படுத்தி இருக்கான் அப்படின்னு மனசுல நினைப்பான். திடீர்னு பார்த்தா இந்த டென்ஜி பிரிட்ஜே பாத்தீங்கன்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆகும். காபுட்டோ மோதுனதுல சக்குரா மயங்கி இருப்பா. யாமட்டோ சக்குரான்னு கூப்பிடுவாரு, இருந்தாலுமே அன்கான்சியஸா இருப்பா. நருட்டோ ஒரோச்சிமாருவை நேருக்கு நேரா நின்னு பார்த்துட்டு இருப்பான். பிரிட்ஜ் உடையிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு பின்னாடி போவான். நருட்டோ அவனோட சக்ரா ஹேண்டை யூஸ் பண்ணி அவனை பிடிக்கிற மாதிரி போவான். அதுல இருந்து ஒரோச்சிமாரு எஸ்கேப் ஆயிருவான். ட்ரீயை டைட்டா பிடிக்கவும் அது மூலமா மேல வருவான். இந்த பாயிண்ட்ல ஒரோச்சிமாரு எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த சக்ரா ரொம்பவுமே வெறித்தனமா இருக்கு. சொல்ல போனா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இதுதான் பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைனலா அந்த டாப் சீக்ரெட் மிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சாய் திங்க் பண்ணிட்டு அவனோட ஸ்க்ராலை ஓபன் பண்ணுவான். சக்குரா நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கத்துவார். யாமட்டோ கீழே விழும்போது தலையில அடிபட்டு இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. டைம் போக போக பிரச்சனை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா உடையும். வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜ் உடையாம தடுப்பாரு. என்னால ரொம்ப நேரத்துக்குள்ள பிடிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவாரு. இந்த பாயிண்ட்ல சாய் ஒரு பறவையை டிராப் பண்ணிட்டு நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல் அப்படிங்கவும் அந்த பறவை வெளியே வரும். யாமட்டோ சாயை கூப்பிடுவாரு. அவன் அந்த பறவையில ஏறிடுவான். சக்குரா கீழே விழும்போது அவளை காப்பாத்து சாயின்னு கத்துவாரு. யாமட்டோ சாய் காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்திருக்கலாம். ஆனா அவனோட டாப் சீக்ரெட் மிஷன் அவனுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கனால சக்குராவை கேர் பண்ணாம அவன் பாட்டுக்கு போயிருவான். ஆக்சுவலா இதனாலதான் தலைவனை சிக்மா மேல்னு சொல்றாங்க. யாமட்டோவுக்குலாம் செம காண்டாகும். அவரோட ஜுட்ஸு யூஸ் பண்ணி இப்படியே சக்குராவை காப்பாத்திடுவாரு. இப்பதான் மனுஷன் கொஞ்சம் ரிலீஃப் ஆவாரு. மேல போற சாய் பாத்தீங்கன்னா எதையோ தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கீழே ஒரோச்சிமாரு அண்ட் நருட்டோ ஃபைட் பண்றதா காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ வெடிச்ச மாதிரி இருக்கும். பயங்கரமான புகையா இருக்கும். ஒரோச்சிமாரு அதுல இருந்து வெளியே வரும்போது பார்த்தா அவனோட லெஃப்ட் ஹேண்டே இருக்காது. சக்ரா சுத்தமாவே இல்லாம ட்ரையான எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பான். இப்ப கூட ஒரோச்சிமாரு எந்திரிச்சுன்னுட்டு நருட்டோ கிட்ட உன்னால இவ்வளவுதான் முடியுமான்னு சொல்லி கேட்பான். ஒரு ஜின்சுரிக்கியா இருந்துட்டு இவ்வளவுதான் முடியுமா உன்னால அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னமோ மாதிரி பண்ணுவான். அவனோட வாய் பெருசா பொழக்கும். பார்த்தா புதுசா ஒருத்தன் பிறந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு எந்த ஒரு ஸ்கிராட்சுமே இல்லாம திரும்ப நார்மலா வருவான். இத ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு அப்படின்பாங்க. இந்த ஜுட்சுவை கிரியேட் பண்ணதே ஒரோச்சிமாரு தான். எப்பெல்லாம் தப்பிக்க முடியாத ஒரு அட்டாக்ல இவன் மாற்றானோ அப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணுவான். டிபிக்கலா வாயில இருந்து தான் வெளியே வருவான். லைக் ஒரு பாம்பு தன்னோட ஸ்கின்ல இருந்து வெளியே வர மாதிரி. இந்த ஒரு ஜுட்சு அந்த ஜுட்சு யூசரோட உடம்ப மொத்தமா ரீஸ்டோர் பண்ணிரும். முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. இதெல்லாம் பாக்குற நருட்டோக்கு இன்னுமே காண்டாகும். 4வது டெயில் வர ஆரம்பிக்கும். நருட்டோவோட கண்களே மொத்தமா சிகப்பாகும். நருட்டோனால அந்த வலியை தாங்க முடியாம கத்துவான். திடீர்னு பார்த்தா ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நருட்டோ தன்னந்தனியா நிப்பான். நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்ட்டு பாப்பான். ஒரு மிருகத்தோட மூச்சு காத்து கேட்கும். திடீர்னு பார்த்தா சின்ன வயசு சாஸ்கே நடந்து போற மாதிரி இருக்கும். சாஸ்கேன்ட்டு நருட்டோ பார்க்கும்போது அவன் மொத்தமா மறைஞ்சிருப்பான். சாஸ்கே வெயிட் பண்ணிட்டு பின்னாடியே ஓடுவான் நருட்டோ. திடீர்னு பார்த்தா அந்த நைன் டெயில்ஸ் பிளேஸ்ல காட்டுவாங்க. வெயிட் பண்ணு சாஸ்கேன்ட்டு பின்னாடியே ஓடுவான். அந்த வாட்டரோட லெவல் பாத்தீங்கன்னா எச்சாயிட்டே போகும். சாஸ்கேவோட அந்த சின்ன வயசு உருவம் முன்னாடி போயிரும். நருட்டோ அந்த தண்ணிக்குள்ள மாட்டி மூழ்கிற மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ இப்ப கூட சாஸ்கேன்னு தான் கத்துவான். செம காண்டாவான். இந்த பாயிண்ட்ல சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வர அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்ல அப்படின்ட்டு கிவ் அப் பண்ண மாதிரி இருப்பான். அன்னைக்கு நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவான்.
பண்ணுவான். சாஸ்கே கூட வேலி ஆஃப் த எண்ட்ல சண்டை போட்டான் இல்லையா, அதை காட்டுவாங்க. ஒரோச்சிமாருக்கு நீ கிடைக்க நான் விட மாட்டேன், உன்னை ஸ்டாப் பண்றதுக்காக உன் உடம்புல இருக்க எல்லா போன்ஸையும் உடைச்சாதான் நீ ஸ்டாப் ஆவேனா, அதையும் நான் செய்யறதுக்கு தயார், உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்னு சொல்லி கத்திருப்பான். இதுக்கப்புறமா சாஸ்கே பாத்தீங்கன்னா என்னோட ஹெட்பேண்ட்ல உன்னால ஒரு ஸ்கிராட்சும் கூட போட முடியல அப்படின்னு நக்கல் பண்ணதை நினைச்சு பாப்பான். நருட்டோ செம ரேஜோட இருப்பான். என்ன கடைசியில இந்த அளவுக்கு புஷ் பண்ண வச்சிட்டீல நருட்டோ, நீ ஸ்பெஷல்னு நினைக்கிறீல, ஆனா இங்க நீ என்ன விட ஸ்பெஷல் கிடையாது அப்படின்ட்டு சிடோரியை கிரியேட் பண்ணிருப்பான். கஸ்மாக்கோட செகண்ட் ஸ்டேட்ல இது பண்ணனால பாத்தீங்கன்னா இத ஃபிளாப்பிங் சிடோரி அப்படின்பாங்க. அதே மாதிரி நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் ரசங்கான பண்ணிருப்பான். ரெண்டு பேருமே சிடோரி ரசங்கான்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க. திடீர்னு பயங்கரமா ஃபிளாஷ் ஆகும். தண்ணிக்குள்ள மாட்டினா நருட்டோவை காட்டுவாங்க. நான் பேசினது எதுவுமே அவனுக்கு கேட்கல, நான் வீக்கா இருந்தனால அவனோட ரெக்கக்னிஷனை மட்டும் என்னால இன்னுமே வின் பண்ண முடியல, காரணம் நான் வீக்கா இருந்தேன் அப்படின்னு சேடா ஃபீல் பண்ணுவான். என்னன்னாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகணும், நான் உருவாக்கின அந்த பிணைப்பை அவ்வளோ ஈஸியா கட் பண்றதுக்கு விட மாட்டேன், சோ அந்த சாஸ்கேனால எனக்கும் அவனுக்குமான கனெக்ஷனை கட் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த நைன்டெயில சீல் பண்ண இடத்துல இருப்பான். நைன்டெயில்ஸை சீல் பண்ணி வச்சிருக்க அந்த கம்பிக்குள்ள நருட்டோ போக ஆரம்பிச்சிருவான். அந்த நைன்டெயில்ஸ் நருட்டோவை ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். நருட்டோவை கையில ஒரு கொசுவை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும். ஆக்சுவல் நருட்டோவோட கண்ணே மொத்தமா பார்க்க ரெட்டிஷா இருக்கும். நைன்டெயில்ஸோட சக்கராவை பொறுத்த வரைக்கும் அது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹீட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டெய்ல் இன்க்ரீஸ் ஆக அந்த ஒரு ஹீட்டை பாத்தீங்கன்னா நருட்டோவோட உடம்புனால தாங்க முடியாது. ஏன்னா அவன் ஜஸ்ட் ஹியூமன் தானே. அவனோட தோல் எல்லாமே உரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின்னுக்கு அடியில இருக்க பிளட் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த நைன்டெயில்ஸ் க்ளோக் கிட்ட வரும்போதே பாத்தீங்கன்னா அது கருகி அப்படியே தூள் தூளா போறதை உன்னால பார்க்க முடியும். ஈவன் நருட்டோவோட பிளட் முதல் கொண்டு அந்த மாதிரி கருப்பாகும். நருட்டோவை சுத்தி ஒரு பிளாக் ஸ்பியர் கிரியேட் ஆகும். நருட்டோ இருக்க இடத்த பாருங்களேன், ஒரு விண்கல் விழுந்த மாதிரி இருக்கும். ஒரோச்சிமாரு இதை பார்த்துட்டு இந்த ஃபீலிங்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவான். யாமட்டோ சக்குராவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. லைட்டா கண்ணை முழிச்சு பாப்பா. ஹே நீ என்ன நல்லா இருக்கியான்னு சொல்லி யாமட்டோ கேட்கும். ஓகே தான் அப்படின்ட்டு எந்திரிப்பா. தலையில கைய வைப்பா. உண்மையா தான் சொல்றேன்னு கேட்பாரு. இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்பா. சுத்தி வர பார்த்துட்டு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. இது எல்லாத்தையும் நருட்டோ தான் பண்ணா அப்படின்பாரு யாமட்டோ. காபுட்டோ தனக்கு தானே ஹீல் பண்ணிக்கிட்டு அவனை தேடி வராங்கன்னா அதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே, ஜின்சுரிக்கியோட பவர் அப்படி அப்படின்பா. நருட்டோ எங்கன்னு சக்குரா கேட்கவும் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஒரோச்சிமாரு கூட இருக்கான் அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோவை சுத்தி பயங்கர டார்க்கான ஒரு பிளாக் ஸ்பியர் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு இடத்துல தீ பத்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து புகஞ்சு போகுதுங்களா மேல, அந்த மாதிரி ஸ்மோக் கிரியேட் ஆகி மேல போகும். இதை பாக்குற சாய்லாம் நருட்டோ தான் இங்க ட்ரிக்கியா இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். தூரத்துல இருந்து பாக்குற சக்குரா அந்த ஸ்மோக் என்னன்னு சொல்லி கேட்பா. இதை பொறுத்த வரைக்கும் யாமட்டோக்கு பேட் ஃபீலிங் தான் இருக்கும். இதுக்கப்புறமா உட் க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவாரு. உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த க்ளோன் இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போகும். நருட்டோவோட ஃபேஸை காட்டுவாங்க. பார்க்கவே ஒரு டெவில் மாதிரி இருப்பான். அவன் கொடுக்கிற சவுண்டுக்கே பாத்தீங்கன்னா அந்த இடமே அதிரும். நருட்டோ கத்துறதுனால ஏற்படுற ஏர் பிரஷர்னாலேயே சாயோட பேர்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா இங்க் ஆயிரும். அந்த ஏர் பிரஷரை பார்த்த யாமட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா வுட் ஸ்டைல் டூம்டு வாலா கிரியேட் பண்ணும். யாமட்டோ அண்ட் சக்குரா இருக்கிற இடம் வரைக்கும் அந்த ஏர் பிரஷர் வரும். ஒரோச்சிமாரு இந்த இடத்துல எல்லாம் இந்த பையனால இவ்வளவு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவான். நம்பவே முடியல அப்படின்னு. சாய் அப்புறம் யாமட்டோவோட க்ளோன் ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த ஒரு ஏர் பிரஷர்ல மாட்டாம யாமட்டோ போற கொஞ்ச தூரத்துக்கு மேலேயே பயங்கர புழுதியா இருக்க இடத்துக்குள்ள போயிருவாரு. விஷன் கிடைக்காம ஒரு ட்ரீயோட டாப்புக்கு போய் உட்காருவாரு. நருட்டோவை பார்க்கும் போது அவனுக்கு 4 டெயில் இருக்கும். கிட்டத்தட்ட வெர்ஷன் 2க்குள்ள என்டர் ஆயிருப்பான். நருட்டோ பார்க்க மனுஷ மாதிரியே இருக்க மாட்டான். ஒரு டிஃபரெண்ட் அனிமல் கிரியேச்சர் இருக்க மாதிரி இருப்பான். சுத்தி இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. நருட்டோ பயங்கரமா கத்துவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாரு வெர்சஸ் ஜின்சூரிக்கிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா சக்குரா. இதுக்கப்புறமா கோனாஹாவோட ஃபிட்னஸ் ஜிம் அப்படின்பா நருட்டோ. மாடர்ன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஷினோபி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமே ஒரு பில்டிங்ல ஸ்ட்ரைட்டா ஓடணும் அப்படின்பா. அதெல்லாம் விட முக்கியமா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்பா சக்குரா. ட்ரெயின் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. தம்ஸ் புஷ்அப், அதே மாதிரி ராக்ஸ்ல ஏறது, வில்லேஜை சுத்தி ஒரு லேப்ஸ் போறது தான் கைகளால. இது எல்லாத்தையும் பார்க்கும் போதே வேர்க்குதுல்ல அப்படின்ட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு போலாம் அப்படின்பா. மரம் ஏறணும் அப்படின்பா. பாதத்துல உங்க சக்கராவை மொத்தமா கொண்டு வரணும், அதை பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா மூணாவது ஸ்டெப் அப்படின்பா நருட்டோ. ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் சக்கராவை வெளியே கொண்டு வரும்போது அதை பேலன்ஸா வச்சிருக்கணும். அதுவும் குறிப்பா தண்ணியில, இல்லைன்னா மொத்தமா கீழே விழுந்துருவீங்க அப்படின்பா சக்குரா. சில நேரங்கள்ல அந்த விஷயத்தெல்லாம் நாங்க எப்படி சர்வைவ் ஆகி வந்தோம்னே தெரியல அப்படின்ட்டு பல்ல காட்டுவா. எல்லாரும் சொல்ற மாதிரி நோ பெயின் நோ கெயின் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சக்குராவை மோதிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களும் ஹொக்காகே ஆகலாம் அப்படின்பா நருட்டோ. நருட்டோ வாயிலே பஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க குழந்தைகளா அப்படின்பா சக்குரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.